இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 94 மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை எதிர்வரும் தைப்பொங்கலுக்கு முன்னர் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய மீனவ பேரவைத் தலைவர் இளங்கோ தெரிவித்துள்ளார். கடந்த இந்திய மத்திய அரசு இருதரப்பு மீனவர்களின் பேச்சுவார்த்தைகளுக்கு 3 முறை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திய போதும் இந்த அரசு அதற்கான எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை என இந்திய மீனவ பேரவைத் தலைவர் குற்றம் சுமத்தியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. எனவே இந்திய மத்திய அரசு இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து இருதரப்பு மீனவர்களின் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த மீனவர் பிரச்சினை குறித்து மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை பொறுத்தே மாநில மற்றும் மாவட்ட மீனவ அமைப்புகள் தமது எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக இந்திய மீனவ பேரவை தலைவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 மாதங்களுக்கு முன்னர் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட 40 கோடி பெறுமதியான 71 படகுகள் பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ளதால் சேதமடைந்து வருவதாக தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீனவர்களின் விடுதலை குறித்து மத்திய அரசு அக்கறையின்றி செயற்படுவது மீனவர்களை சீற்றத்துக்குள்ளாக்கியுள்ளதாகவும் இந்திய மீனவ பேரவை தலைவர் இளங்கோ தெரிவித்துள்ளார்.